You are watching Grace Television. பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் டிவியில் டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களை மீண்டும் ஒரு சும்மா பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக விதமான ஆவிக்குரிய ரகசியங்களோடு கூட தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் செய்யும் போதோ, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான், ஜெயம் கொள்ளுவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா, நம்ம ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு ஜெயமாக, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு என்ற பாடலை பிரகாரமாக நம்ம எல்லா இடங்களிலும் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறது தேவனா கர்த்தருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அதிகாரமுள்ள ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிறார். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, வாட் எவர் யூ பைண்ட் ஆன் எர்த் வில் பி பவுண்ட் இன் ஹெவன். பாருங்க, பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வரார். நம்ம பூமியில் என்ன செய்கிறோமோ அதில் பரலோகத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ இந்த பூமியில் சில பேர் சொல்லுவாங்க, என்னை யாரும் பார்க்கறதில்ல, நான் எப்படியோ வாழ்ந்துன்னு போகிறேன். இல்லைங்க, பரலோகம் நம்ம வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறது. நாம் இந்த பூமியில் என்னென்ன செய்கிறோமோ அதுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அப்போ இங்கே ஆண்டவர் இயேசு சொல்றார், நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, சாத்தானுடைய கிரியைகள் நம்ம குடும்பத்து மேலே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஃபைனான்சஸ் விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய தனி பொருளாதார காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சாத்தானுடைய எல்லா காரியங்களையும் நாம் கட்ட வேண்டும். அது சத்துருடைய சாத்தானின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்போது என்ன நடக்குது என்று சொன்னால், அது கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்போது சாத்தானுடைய எல்லா அந்த மத்திய ஆகாசத்தில் கிரியை செய்கிற அவனுடைய பொல்லாத ஆவிகள் மேலே தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம வாசித்த இல்லைங்களா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதாவது ஆண்டவர் நமக்கு சபைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். God has given us the power and authority. அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்போ பூமியில எவைகளை நாம் கட்டுகிறோமோ பரலோகத்தில் கட்டப்படும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, வாட் எவர் யூ லூஸ் இன் திஸ் earth, அல்லது நாம் வாட் எவர் யூ ரிலீஸ் இன் திஸ் earth will be released in heaven also. நம்ம இந்த பூமியில் என்ன கட்டவிழ்க்கணும்? நம்ம சமாதானத்தின் காரியத்தை we have to release this happiness, we have to release the glory of God. தேவன் இந்த பூமியில் நம்ம மூலியமா தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய மகிமை, அவருடைய தன்மைகள், அவருடைய அன்பு, சமாதானம், சந்தோஷமானது நம்ம மூலியமா பூமியில் பிரதிபலிக்க வேண்டும். அதுக்காக தான் தேவன் நம்மை இந்த பூலோகத்தில் வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. ஸோ வாட் எவர் வி பைண்ட் ஆன் earth will be bound in heaven. அப்போது அதை நாம் எப்படி இந்த சத்துருடைய கிரியைகளை மேற்கொண்டு நாம் எப்படி நம்ம குடும்பத்தில் நன்மையான காரியங்களை ரிலீஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம we have to be victorious over these things. அதுக்காக தான் நமக்காக கர்த்தராகிய இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னென்றால், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எதை கேட்பீர்களோ அது குமாரன் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும், வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அப்போ கீ என்ன என்று சொல்லி பார்த்தால், நமக்காக பொக்கிஷத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் கீ என்ன என்று பார்க்கும்போது அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை.
இது ரெண்டுத்தையும் நாம் பயன்படுத்தும் போது இந்த பூமியில் எதெல்லாம் நம்ம கட்டக்கூடியுமோ சத்துருடைய கிடைகளை கட்டிடலாம். எதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணலாம். தேவ மகிமை நம்ம மூலியமாக வெளிப்படும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தேவன் நமக்கு கிரியை உதவி செய்வார். ஏனென்றால் அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 16 அதிகாரம் 16 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், மார்க் 16 அதிகாரம் 16 வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். பிறகு 17 வசனம், விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கு என்ன அடையாளம்? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், பிறகு நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவானதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஸோ இத்தனை விதமான அதிகாரங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணும்போது அந்த வெற்றியை நீங்க பார்க்க முடியும். 20ஆம் வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். God confirmed his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். சீஷர்கள் மூலமா பெரிய அற்புதம் அடையாளம் நடைபெற்றதுங்க. காரணம் God confirmed his word. அவர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அவருடைய அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு நிறைய பேர் ஆண்டவராய் இயேசு நாமத்தின் சாதாரணமாக சொல்லுவாங்க. பட் சர்வத்தையும் அதிகாரம் படைத்த அவருடைய நாமத்தில் எவ்வளோ வல்லமை, அவருடைய நாமத்தில் வானத்துக்கு மேலா உயர்த்தப்பட்ட அவருடைய நாமத்தை நம்ம அறிந்து கொள்வது மிகவும் மிகவும் அவசியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He has all authority and power. ஸோ நம்ம கூட இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த, இந்த உலகத்தில் நீ எதை கட்டுவீர்களோ அது இந்த பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். எதை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ, ஸோ நீங்கள் சத்துருடைய எல்லா காரியம் உங்கள் குடும்பத்து மேலே எதெல்லாம் இருக்குதுங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கட்ட முடியும். ஏன்னா Satan is defeated at the cross. சாத்தான் சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடித்து விட்டார். வெற்றியை நமக்கு கொடுத்துட்டார். சாத்தானை அவருடைய காலின் கீழே நசுக்கி விட்டார். நமக்கு வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் காணப்படுகிறது. பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்றாரு, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்க. இருளில் இருந்த நம்மை இப்போ வெளிச்சத்தின் ராஜ்யம், இப்போ நம்ம இருளின் ராஜ்யம் கிடையாதுங்க. we are in the kingdom of light. அதனால அந்த ராஜ்யத்தில் நம்ம சேர்த்து விட்டார். இப்போ அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது பாருங்க, 16ஆம் வசனம், ஏனென்றால் அவருக்குள், கொலோசியர் 1:16, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கு. இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா அதிகாரங்களும் சிங்காசனங்களும் இயேசு கிறிஸ்துவானவர் மூலியமாக தான் உண்டாக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. verse 18, அவரே சபையாக சரத்துக்கு தலைவரானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலையா இருக்கிறார். அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? அவருடைய அவயங்களா இருக்கிறோம். அவர் அதிகாரம் உள்ள, அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவா இருக்கிறார். நாமும் கூட அந்த அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் ராஜாக்களை மாசாரமாக்குறீர்கள். verse 19, கொலோசியர் 1:19, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமா இருக்கிறது. இன்னும் டோலத் ஆல் ஃபுல்னஸ் ஆஃப் காட், எல்லா தேவனுடைய பரிபூர்ணம் இயேசு கிறிஸ்துவானவருக்குள்ள இருக்குதுங்க. பாருங்க, அதே கொலோசியர் 2:9 சொல்றாருங்க, ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சர்வ பிரகாரமா அவருக்குள் வாசமா இருக்கிறது. verse 10 சொல்றாரு, கொலோசியர் 2:10, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். கொலோசியர் 2:10 எல்லாரும் வாசிக்கலாம். அந்த வசனம் டிஸ்பிளே ஆகும் போது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி பவுல் வர்ணிக்கிறார் பாருங்க. சகல துரைத்தனங்கள், ஆல் பிரின்சிபாலிட்டிஸ், சகல அதிகாரங்கள், ஆல் டொமினியன், அதுக்கு ஹெட் யாருன்னா இயேசு கிறிஸ்துவானவர் தான். அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக, we are filled by his presence, we are filled by his headship. அவருக்குள் நம்ம என்ன மாறிட்டோம் என்று சொன்னால்
அவருக்குள் சகல விதமான ஆசிரத்தினால் நாம் பரிபூர்ணமுள்ள நாம் மாற்ற we are made perfect by him. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆகினால நம்ம கூட ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், என் சபையை நான் கட்டுவேன், பாதலத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை. பரலோகத்தினுடைய சாவி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய அதிகாரம் இல்லைங்களா? ஒரு வீட்டில் ஒரு பணக்கார வீட்டில் பாருங்கள், யார் வீட்டில் சாவி இருக்குதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய அந்த வீட்டிலே ரொம்ப அவங்ககிட்ட தான் பவர். மத்தேயு 16:19 பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன். ஐ கிவ் யூ த கீஸ் ஆஃப் ஹெவன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எவ்வளோ பெரிய பவர் பாருங்க ஆண்டு நமக்கு கொடுக்குறாருங்க. பூலோகத்தில் நீ கட்டுறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நான் பரலோகத்தினுடைய சாவியை திறவுகோலை கீ உனக்கு கொடுக்குறேன்றாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பவர், எவ்வளோ பெரிய ஒரு அத்தாரிட்டி இல்லைங்களா? அதனால் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கத்தான் வரான். அவனுடைய வேலையை நான் போய் பேசி நம்மளை எப்படியாவது தேவ ராஜ்யத்தை விட்டு இழுத்துடணும், எப்படியாவது நம்ம வாழ்க்கையை தோல்விக்குள்ளே போகணும், நீ ஒரு ஃபெயில்யூர் என்று சொல்லி நிறைய பேரை வாலிப பசங்களை கொண்டு போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்பொழுதுமே வெற்றி தான், நான் உனக்கு திறவுகோலை கொடுத்துக்கிறேன். ஐ கிவ் யூ த கீஸ் ஆஃப் ஹெவன் என்று சொல்கிறார். பரலோகத்தினுடைய சாவியை நாம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு கீயாக இருக்குது. கர்த்தர் தாமே நம்ம கூட ஆசீர்வதித்து நம்ம சத்ருவாகிய சாத்தானின் கிரியைகளை மேற்கொள்ளும். யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம், ரெசிஸ்ட் த டெவில், he will flee from you. அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நெருங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லா காரியங்களும் சத்துருடைய காரியங்களை கட்டி நாம் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அப்போ பரலோகத்தில் அவங்க பூமியில் எதை கட்டுக்கிறாங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆண்டவரே, பூலோகத்தை எது கட்டவிழ்க்கிறாங்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கும்னு சொன்னீரே. ஆண்டவரே, அவங்க ஃபேமிலி லைஃப், குடும்ப லைஃப்பில் சத்துரு எந்தெந்த பிரச்சனை கொண்டு வருகிறானோ எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே சத்துருவாகிய சாத்தானின் கிரியைகளை கட்டு விடுகிறோம். ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை நீங்கி ஆண்டவரே அவங்க குடும்ப வாழ்க்கை கட்டப்பட ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, சத்துரு எந்தெந்த விதத்தில் அவங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறானோ, பிரிவினை, பகை, விரோதம், குரோதம், குடும்பங்கள் உடைந்து போகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை கட்டி நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவர் குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம், வெற்றியை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியா, ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.